சிலை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. வேலூர் தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலோட கோபுரம் இது. முருகர் சிலையில 3வது உயரமான முருகர் சிலை. ஆமா, வேலூர் கோட்டை வந்து பாத்தீங்கன்னா இதுதான். வெளியில இருந்து பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் டெம்பிளுக்கு தான் நெக்ஸ்ட் வந்திருக்கோம். அரோகராவா, முருகருக்கு அரோகரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவிலுக்கு தான் கிளம்பி இருக்கோம். முருகர் கோயிலுக்கு எங்க போறோன்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியில கிளம்பியாச்சு. எப்பயுமே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கா தான் கிளம்பும் ட்ரிப்புனாலே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் போயிட்டு இருக்கோம். ஆமா 8 மணி ஆகுது. சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி நிறுத்த போறாங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வேலூர் தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். உயரமான சிலை இருக்கு இல்லையா, அந்த சாமி பார்க்க தான் போறோம். நான் வந்து சேலம் முருகர் கோயில் பாத்திருக்கேன். ஸோ முத்துமலை முருகர் கோயில் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் நல்லா இருக்கும், அதனால பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு தான் போறோம். மலை தான் ஃப்ரெண்ட்ஸ், மலையில ரோடு போட்டு வச்சிருக்காங்க, வேற லெவலா இருக்கு. அது மலை மேல ஏறிட்டு இருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மலை மேல முருகர் கோயில் பார்க்கறதுக்கு மலை மேல வந்தாச்சு. ஒரு பெண்டு திருப்பினதுதான் எல்லாருக்கும் அல்ல டிரைவர் சீட்டே மாத்தியாச்சு. அந்த பெண்டை பார்த்தாவே எனக்கே பயமாயிடுச்சு. கடகடன்னு நெரிச்சு ஏத்திட்டேன். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மலை மேல இருக்க முருகன் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரு வேலூருக்கு தான் வந்து தூக்கலாம் எப்படியா கோயில் வந்தானே தெரிஞ்சுதா. என்ன சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், போன் உடைஞ்சிச்சா ரோட்ல வச்சிருந்தேனா கீழே விழுந்துச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்ப்ளே உடைஞ்சிச்சு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே கல்லுல போட்டு எடுத்துன்னு வராரு போன. தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வேற லெவலா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி மலை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அழகா மலை எல்லாம் இருக்கு. ஆமா, நல்லா மலை தான் இருக்கு சுத்தி. சிலை மலை மேல வந்து நல்லா ஹைட்டான சிலை கட்டிருக்காங்கல்ல. ஆமா, சைடுல இருந்து தெரியுது இங்க இருந்து பார்த்தா. இந்த முருகர் வந்து வளைஞ்சு நிப்பாரா? ஆமா, பாரு. சரி, நான் பாக்குறேன் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். சாமி சிலையை பாக்குறதுக்காக. நல்லா ஹைட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு 10 ரூபாய் டோக்கன். இந்த உள்ள சாமி சிலையை பார்க்க வர்றதுக்கு 10 ரூபாய் டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் போட்டு எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க. 10 ரூபாய் டோக்கன் ஒரு ஆளுக்கு. ஆமா, மேல வந்தாச்சு. சாமி சிலை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குல்ல முருகன். அப்படியே சிங்கிளா பக்கத்துல எதுவுமே சோறு இல்லாத சாமி சிலை மட்டும் நல்லா ஹைட்டா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. அதுவும் நல்லா மலை மேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க பாரு, இந்த சைடு ஃபுல்லா மலை. சங்கீதா, இந்த சாமியே மலை மேல தான் இருக்கு. நம்ம மேல தானே ஏறி வந்தோம். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாவே பாருங்க பள்ளமா இருக்கு. வீடுலாம் ரொம்ப குட்டி குட்டியா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு பார்க்கல. யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முருகர் சிலையில 3வது உயரமான முருகர் சிலை. ஆமா, சேலம் அப்புறம் மலேசியா அப்புறம் இந்த சாமி. இதே ஒண்ணு பேச இன்னொன்னு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பேபி. சேலம் தான் அதுவுமே. சேலமா? அதுவும் முடிஞ்சிருச்சு, கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க சாமி. ஃபேஸ்லாம் நல்லா அழகா இருக்கு. ஆமா, ஜெஷிதா ஃப்ரெண்ட், ஜெஷா அவங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சிருக்காரு. என்னது அரோகராவா? முருகருக்கு அரோகரான்னு வர்றாரு. அந்த ரா மட்டும் வருதா பாப்பா, அரோகரான்ட்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமி சிலை பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். மூலசனம் அங்க. ஓகே, என்னடா அது? ஜெஷிதா கிச்சன் செட் கேட்கணும்ல, ரொம்ப நாளா கேட்னுங்கடா. அதான் பார்த்துட்டு இருக்கேன். பெருசா வாங்குறாரு பாரு அவரு. அது வேணாம், இது வேணும்ன்றாரு. அடுப்புலாம் காணோம். இதுல அடுப்பு பேர் கரண்டிலாம் இருக்கு. எவ்வளோன்னு கேளு. 100 ரூபாயா? இது நல்லா
கலர் கலரா அது கூட வாங்கி பெருசாக இருக்குது நல்லா சேர்லாம் இருக்குது நல்லா பாக்கெட்டாக ஒன்று கிடைக்குது என்ன ரவுண்ட் சின்னதாக இருக்குது நாட்டுக்காய் தானே இது ஆமா மாத்துறதுனால கிடைக்குமே அதேதான் அது இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம் நல்ல பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு கோயிலே புதுசா கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புதுசா கட்டிருப்பாங்கல்ல ஆமா நல்லா இருக்கு மூலஸ்தானம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து சாமி பார்த்தாச்சு அடுத்து என்ன நீங்க சொல்லலாம் ஆமா வேலூர் தங்க கோயில் போனாலே வந்தோம்ல அப்பயே பார்க்கல இப்போ பார்க்க முடியுமா போலாம் ஆனா கிரவுட் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கிரவுடா தான் இருக்கு இப்போ வேலூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோட்டை அடுத்து வேலூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயிலா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இங்கே பாருங்க கோபுரம் எவ்வளோ பெருசு இருக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகர் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலூர் கோட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் இருந்ததா அந்த கோயில் சாமி பார்த்துட்டு பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் அப்புறமா போயிட்டு நம்ம கோட்டை பார்க்கலாம் ஓகே வேலூர் கோட்டை வேலூர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்கோம் சுஷிதா என்ன பண்ற ஆத்திரசத்தை தான் விரும்பி சாப்பிட்டுக்கிறா சங்கீதாவா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலோட கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள இருந்து எடுக்கிறோம் இது மண்டபம் உள்ள பாருங்க பிக்சர்லாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு ஒரு மணிக்கெல்லாம் கேட்டே ஈர்த்து சாத்துறாங்க போவீங்க கேட்ட அந்த பெரிய டோர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோர் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஃபுல்லா உட்டன் டோர் அதுல ஒரு குட்டி டோரும் வச்சிருக்காங்க கோட்டையை சுத்தி பார்க்கலாம் பார்க்கலாமா வேலூர் கோட்டைன்னா நான் செஞ்சி கோட்டை மாதிரி ஏதாவது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தேன் ஆனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மதில் சவர் தான் பக்கத்துல வந்து தண்ணி நிறைய போகுது அகலி அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல பெரிய சுவரு இங்க ஃபுல்லா தண்ணி இருக்கு அதுக்கப்புறம் ரோடு சுத்தியுமே அதே மாதிரி தான் இருக்கு பார்க்க வந்து வியூ சூப்பரா இருக்கு ஆமா ரோட்ல இருந்து பாக்குறது மதில் சுவர் வந்து வச்சிருக்கிறது இந்த உள்ள கோட்டை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ எதுவுமே இல்ல உள்ள வந்து ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு அது உள்ள ஆமா கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வந்து சுத்தி கேட் மாதிரி மதில் சுவர் வச்சுட்டு உள்ள வந்து ஆட்சி புரிஞ்சு இருப்பாங்க பேபி அதேதான் ஆமா இப்போ வந்து அது மக்கள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இது மட்டும் அழகா இருக்கு மதில் சுவர் சுத்தி கோட்டை நல்லா இருக்கு வேற என்ன இருக்குன்னு பாப்போம் அருங்காட்சியகம் இருக்கு அதை பார்க்கலாம் ஓகே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேலூர் கோட்டையோட சுவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லொக்கேஷன்ல இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் கோட்டை இங்கேருந்து பார்த்தா அப்படியே வந்து ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயிலுமே தெரியுது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங்கே பழைய பில்டிங் தான் இருக்கு போல இருக்கு இதுவே அருங்காட்சியகம் மாதிரி இருக்குது வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட கிளைன்னு போட்டிருக்கு என்ன மியூசியத்துல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் டைனோசர் பார்க்க போறோமா டைனோசர் ஒன்னு இருக்கு வா பார்க்கலாம் பார்க்கலாமா விசிட்டிங்
டைனோசர் பொம்மையை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வர்றாரு சசிதா. வாமா. டைனோசர் இருக்கா இங்க பாரு, இந்த பழைய சிலை எல்லாம் கல் சிலை எல்லாமே அழகா வச்சிருக்காங்க. ஆமாப்பா, விஷ்ணு பீரங்கி தான் இருக்கு பாபி, பீரங்கி 20ஆம் நூற்றாண்டா சங்கீதா. 20ஆம் நூற்றாண்டு விஷ்ணு. இங்க பாரு பீரங்கி குண்டு தான். ஆமாப்பா ஃப்ரெண்ட்ஸ், கன் பவர் ஃப்ளாஸ்க், வெடி மருந்து குடுவை. பயங்கரமாக இருக்குது பீரங்கி. பீரங்கி சின்னதாக இருக்குது, பீரங்கி குண்டு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நந்தி, யானை எல்லாமே இருக்குது. என்ன சொல்ல போகிறான், 15th century, 11th century, நடராஜர் 12th century, தேவி எல்லாமே 50 நடராஜர். அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அருங்காட்சியகங்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காயின் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம மியூசியம் போய் பார்த்தோம் இல்லையா, மியூசியத்தில் அந்த பழைய கற்கள், அதுக்கப்புறம் ஓவியம், காயின் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே பாம்புலாம் இருந்தது சங்கீதா. பாம்பு, மயில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் நல்லா தெரியும்ல, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா பதப்படுத்தி, அது மாதிரி காட்சிக்கு வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸுக்கு போகலாம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வேலூர் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். வெளியில இருந்து பார்க்க நல்லா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாமே நல்லா அழகா இருக்கு. கோட்டை மதுள் தான் நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அழகா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு, குளம் மாதிரி நல்லா இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஆஃபீஸ் இருக்கு. உள்ள ஒரு பெரிய கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு, நல்லா பெரிய பெரிய மீன் இருக்கு பாருங்க. இந்த தண்ணியில் அழகா மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாம் ஜிலேபி மீன் நினைக்கிறேன். சூப்பரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிளுக்கு தான் நெக்ஸ்ட் வந்திருக்கோம். கார் பார்க் பண்ணிட்டு உள்ள வேலூர் தங்க கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. ஆனா க்ரௌட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பார்க்க முடியுமான்னு தெரியல சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். இங்கே பார்த்தியா டோல்கேட்லாம் வச்சிருக்காங்க. எல்லா இடத்தையும் 50 ரூபாய் 50 ரூபாய் நின்று கேட்டாங்கல்ல. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக்ல பிடிச்சிக்கிறாங்க. வேலூர் கோல்டன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து போன் எல்லாம் வச்சுட்டு போக வேண்டியதான். அப்படிதானே? அங்க போன் வந்து வாங்கிக்குவாங்க. அதனால நம்ம போன்லாம் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போலாம், இல்ல இங்க கூட வச்சுட்டு கூட போலாம். நம்ம உள்ள சாமி எல்லாம் பாத்துட்டு வரலாம். இங்க போன்லாம் நாட் அலோவ்னு நினைக்கிறேன். உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜெஸ்ட் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கியூல ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி தண்ணி தேவைப்படும்ல. ஆமா, தண்ணி பிடிச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். வேலூர் தங்க கோயில் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வேற லெவலா இருந்தது. ஆனா கேமரா போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ண முடியல. ஆனா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. இப்போ தங்க கோயில் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நேரா போயிட்டு இருக்கோம். போற வழி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மழை தான் இருக்கு இங்க நிறைய. ஒன் டே ட்ரிப் ஜாலியா இருந்ததா? சூப்பரா இருந்தது பேபி. இன்னைக்கு எல்லா கோயிலுமே வந்து நல்லா இருந்தது போய் பார்த்தது எல்லாமே. ஸோ பார்த்துட்டு அப்படியே போறோம். எங்க டீ கடையை பார்த்து டீ குடிச்சிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போயிடுதான். சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு எங்கேயுமே கூட்டம் இல்லை. வந்த உடனே பார்த்துட்டு போயிட்டோம். நம்ம அத்தை வீட்டுக்கு போறோமா? இவர் தான் ஜாலியா இருக்கிறாருப்பா. வந்து படுத்துட்டு அத்தை வீட்டுக்கு போவோம் நம்மன்றாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் கோல்டன் டெம்பிள்ல இருந்து நேரா வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்போம். இப்போ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா போக போறோம். இப்போ இன்னும் 7 மணி தான் ஆகுது. டிஃபன் நைட் டின்னர்லாம் சாப்பிட முடியாது. அதனால டீ குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி சங்கீதா ஹோட்டல்ல பக்கமா வந்தோம் பேபி. மலையனூர் போலாம். பட் இதுக்கப்புறம் போனா கூட்டமா இருக்கும்ல, ரொம்ப இருட்டாயிடுச்சு. இன்னொரு நாள் வரலாம். வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டீ குடிக்குமா? முட்டை மிட்டாய் கடை முட்டை மிட்டாய் ஓடிஜிலே பண்ணலாம்ல. வீட்லயே பண்ணலாமே. முட்டை மிட்டாய் நான் ட்ரை பண்ண போறேன் பேபி. ஒரே ஒரு டைம் செஞ்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, முன்னாடி நம்ம இதை வச்சு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இப்ப ஓடிஜி வந்துருச்சு. அதனால நம்ம வீட்லயே முட்டை மிட்டாய் செய்யலாம். முட்டை மிட்டாய் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் பேபி. ஓகே, எனக்கு ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். சரி ஜிகர்தண்டா இருக்கு போல. அங்க ஜிகர்தண்டா சிகர்தண்டா எந்த கடையில இருக்கு? அங்க இருக்குது. சரி, போய் சாப்பிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நாங்க போன எல்லா இடமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்குமே சீக்கிரமா நாங்க வந்துட்டோம். நாங்க வந்து வேலூர் தான் பிளான் பண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் போனது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு தான் போனோம். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முருகர் சிலை வந்து பாத்தீங்கன்னா 92 அடி. சோ செம்மையா இருந்தது. சிங்கிளா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சாமி விஸ்வரூபம் எடுத்தா எப்படி இருக்கும், சோ அது மாதிரி இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அது பக்கத்துலயே வந்து ரத்னகிரி மலையும் இருக்காம பேபி, அதுவும் முருகர் கோயில் தானா. நான் வந்து போய் பேசிட்டு இருந்தேன்ல பக்கத்துல போய் பேசும்போது அவங்க சொன்னாங்க தீர்த்தகிரி பாத்தீங்களா பக்கத்துல ரத்னகிரி மலையும் பாத்துட்டு வந்திருக்கலாம்னு சொன்னாங்க. அப்பதான் மிஸ் பண்ணிட்டோம். நீங்க போனீங்கன்னா தீர்த்தகிரி பக்கத்துல ரத்னகிரி மலையும் பாத்துட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான், ரெண்டுமே முருகர் கோயில் தான். நாங்க அந்த தீர்த்தகிரி முருகர் கோயில் பார்த்துட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வேலூர் கோட்டை வந்து நல்லா இருந்துச்சு. வெளியில வந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. தான் வந்து அது சுவர் பக்கத்துல தண்ணி, அது சுத்தியும் தண்ணி, மேடு கோட்டை, அதாவது கோட்டை மதுள் இல்ல, அதுதான் அங்க இருந்துச்சு. தண்ணி வந்து அகலி, அது பேரு. வேலூர் கோட்டை உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் ஈஸ்வரன் கோயில். ஆமா. சோ அது வந்து 1 o'clock வந்து மூடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போவும் கரெக்டா இருந்து நாங்க ஒரு 12:45 போனோம். சாமி உள்ள பாத்துட்டு வெளியே வந்துட்டு அப்பவே வந்து நாங்க வீடியோல பார்த்தா தெரியும். நாங்க போகும்போது போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அனுப்பி கதவே சாத்திட்டாங்க. 1 மணிக்குள்ள போனா அது பாக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க அந்த ஜலகண்டேஸ்வரர் எல்லாம் பாத்துட்டு பக்கத்திலே வந்து வேலூர் கோல்டன் டெம்பிள் தான் போயிருந்தோம். தங்க கோயில் வேற லெவலா இருந்தது. சூப்பரா இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. என்ன ஒண்ணு அங்க போன்லாம் அலோட் கிடையாது, வீடியோலயும் அலோட் கிடையாது. நாங்க போனை வந்து கார்லயே வச்சுட்டு போயிட்டோம். ஆனா பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் தங்க கோயில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தங்க கோயில் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எப்படின்னா அந்த கோவில் சாமி வந்து நடுவுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி அழகா வந்து ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அது வழியா தான் நம்ம நடந்து போகணும். ஒரு ஸ்டாரா போயிட்டு அது உள்ள போய் நம்ம சாமி போய் பாக்கணும். அப்படியே தகதகன்னு அந்த இது ஃபுல்லாவே தங்கத்தால இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அது தங்கமான தெரியல, பட் அவ்வளவு அழகா இருந்துச்சு. போற வழி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பசுமையா நிறைய சிலை வச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1700 கிலோல அப்படியே ஒரு வெள்ளி விநாயகர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 70 கிலோல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலே சாமி மகாலட்சுமி சாமி இருந்துச்சு. நாங்க 150 ரூபாய் டிக்கெட்ல தான் போனோம். நாங்க போகும்போது டிக்கெட் தான் மேக்சிமம் அங்க டிக்கெட் இருந்தா ஈஸியா போயிடலாம். 150 ரூபாய் 300 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்குமே டிக்கெட் இருக்கு. ஆமா, 150 ரூபாய் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு நாங்க உள்ள போனோம். அப்படியே ஃபுல்லா அப்படியே போய் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கலசத்துல அந்த தங்க சிலைக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. உள்ளே பெருமாள் கோயிலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் சாமி வந்து வேற லெவலா இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த லொகேஷனே சூப்பரா இருந்தது. அந்த கூட்ட நெரிசலா வந்து இல்லாம ஃப்ரீயா இருந்தது. நம்ம எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஃப்ரீயா இருந்தது. கியூல எல்லாம் நிக்கவே இல்ல. அந்த நடக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தங்க கோயில் போனா நடந்து போகணும். ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போயிட்டு சாமி பாக்குற மாதிரி இருக்கும். நடந்து போற இடம் ஃபுல்லாவே அழகா இருந்தது. நிறைய கற்சலைகள்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்க அழகா இருந்தது. சூப்பரா. இந்த டைம் தான் போன எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஜம்முன்னு பாத்துட்டு வந்து வீட்டுக்குமே சீக்கிரமா வந்துட்டோம். யாரெல்லாம் நாங்க போன கோயில்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊருக்கு எந்த கோயில் போலான்னு சொல்லிட்டு. நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் லாஸ்ட் டைம் கேட்கும் போதே மதுரைக்கு வாங்க மீனாட்சி அம்மன் கோயில் வாங்கன்னு சொல்லி இருந்தீங்க. இப்போ வந்து கொஞ்சம் சீசன் டைம்ன்றதுனால கிரௌட் அதிகமா இருக்கு எல்லா கோயிலும். நாங்க அதனால வேலூர் பக்கமும் போயிட்டோம். அங்க அவ்வளவு கிரௌட் இருக்காதுன்னு நினைச்சுதான் போனோம். இருந்தாங்க, பட் ரொம்ப வந்து வெயிட் பண்ணி போல. நாங்க லாஸ்ட் டைம் போகும்போது என்னன்னா ஒரு கோயிலுமே 2 hour 3 hour வெயிட் பண்ணி போனதுனால வந்து அடுத்த கோயில் போய் பார்க்க முடியல. இப்போ நாங்க பிளான் பண்ண எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்க சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஊர்ல போய் பார்க்கலாம். அவ்வளவுதான். டாடா, பை.